IBBS Clerk 2025ல கேட்ட simplification questions தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ IBBS Clerk பொறுத்த வரைக்கும் simplificationக்கு வந்து priority கொடுத்திருப்பாங்க. நியர்லி 15 questions நமக்கு இந்த மாதிரி சிம்பிளா வந்திருக்கும். டோட்டல் டைம் allotted 20 minutes. அப்போ அந்த 20 minutesல நம்ம 35 questions அட்டன் பண்ணணும் போது இதுக்கு நம்ம வந்து ஒரு 20 seconds 10 seconds அந்த மாதிரி சால்வ் பண்ற மாதிரி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் அ கொஸ்டின் மார்க். இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ற டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போற ரூல் வந்து போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் அப்படின்றது பிராக்கெட், ஓ அப்படின்றது ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டர். ஆர்டர்னா பவர், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை யூஸ் பண்ணணும். தென் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன், லாஸ்ட்ல தான் சப்ட்ராக்ஷன். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 45 எப்போ டிவைட் வருதோ அதை டக்குன்னு நான் எழுதும் போதே இப்படி எழுதிடணும். 36/6ன்னு எழுதிடணும். இன்டூ 2 - 5. ஸோ முதல்ல நம்ம டிவைட் தான் பண்ணணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இந்த ஆர்டர்ல தான் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் டிவைட், அப்புறம் மல்டிப்ளிகேஷன். 6 × 2 12. அப்போ 45 + 12 - 5 வருதா? நீங்க ஆட் பண்ணா 57 - 5 52ன்னு வரும். ஆன்சர் 52. ஸோ நம்ம கண்ணு வந்து பிராக்கெட் இருக்கா டிவிஷன் இருக்கா அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு, அதனால 180 டிவைடட் பை பிராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டிவைடட் பைல என்ன வந்திருக்கும் நமக்கு, 15 × 2 அப்படின்றது 30. ஸோ டிவைடட் பைல இருக்கிறதுனால இங்கே எழுதிக்கிறேன் 30 ப்ளஸ் 25 × 2. எப்படியும் நம்ம அதை மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம், அதனால 25 × 2வை மல்டிப்ளை பண்ணி 15 எழுதியாச்சு. இது கேன்சல் பண்ணும்போது 6ன்னு வரும். 50 + 6 56. அடுத்தது அதே மாதிரியே டிவிஷன் இருக்கு. ஸோ 500 - 250/5 ப்ளஸ் 30 × 3யையும் நம்ம 19 சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 50. இது ரெண்டும் ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணால் 590ல் 50யை சப்ட்ராக்ட் பண்ணால் 540. தென் இங்கேயும் நமக்கு டிவிஷன் இருக்கு, அப்போ டிவைட் தான் ஃபர்ஸ்ட், இன்டூ 2 மைனஸ் இன்னொரு டிவிஷன் இருக்கிறதுனால அதையும் இப்படி எழுதியாச்சு. இது 9 டைம்ஸ், ஸோ 90. இது 2 டைம்ஸ், ஸோ 20. 90 × 2 அப்படின்றது 180. 180 - 20 ஆன்சர் 160. அண்ட் இங்கேயும் நமக்கு டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு டிவிஷனுக்கு தான் போகணும். 150 × 2/5 2 டிவைடட் பை 5ன்னு எழுதியாச்சு. ப்ளஸ் 36 டிவைடட் பை 6 ரெண்டு டிவிஷனையும் கரெக்டாக எழுதியாச்சு. -10. இப்போ எனக்கு 2வால் இந்த 5ஐ டிவைட் பண்ண முடியாது, பட் இப்படி கிராஸில் டிவைட் பண்ணிக்கலாமா நம்ம? 3 டைம்ஸ் 0. ஸோ 30 × 2 150. இங்கே இது 6 டைம்ஸ், ஸோ +6 - 10. 156 ஆட் பண்ணா 156 -10 கொடுத்தா நமக்கு இங்க 30 × 2 அப்படின்றது 60 தான் வருது நமக்கு. 60 + 6ன்றது 66. 66 - 10ன்றது 56. இங்கேயும் நமக்கு சேம் கைண்ட் ஆஃப் டிவிஷன். 150 மைனஸ் இந்த ரெண்டையும் நம்ம பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 50 × 3ன்றது 150 ப்ளஸ் 40 டிவைடட் பை 2. இதை டிவைட் பண்ணால் 20 வரும். ஸோ 250 + 20ன்றது 270 - 150 இட் மீன்ஸ் 120. நெக்ஸ்ட் 180 டிவைடட் பை 4 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே 24 × 2னது 48 - 30. கேன்சல் பண்ணால் நமக்கு 180யை 6ஆல் கேன்சல் பண்ணணும். அப்போ 3 0. 30 + 48ன்றது 78. 78லேருந்து 30 எடுத்துட்டா நமக்கு 48 வரும் ஆன்சர். ஓகே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம 10 மினிட்ஸில் நம்ம முடிக்கிற மாதிரி பார்க்கணும். 600/12. அதுக்கப்புறம் தான் × 5 - 100.
600 நமக்கு 12ல கேன்சல் பண்ணும்போது 60யை கேன்சல் பண்ணால் 5 பக்கத்தில் ஒரு 0 50 இன்ட்டு 5 அடுத்து மல்டிப்ளிகேஷனில் ஸோ 250ல் 100 சப்ட்ராக்ட் பண்ணால் 150 ஓகே இங்கே 45 இன்ட்டு 2வை நான் முதலே மல்டிப்ளையும் சேர்த்தே பண்ணுறேன் 30 டிவைடட் பை 5 ப்ளஸ் 15 ஏன்னா அது அந்த டிவிஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருக்குது இதை ஒரு டேர்மாக எடுத்துக்கிட்டேன் ஓகே இதை கேன்சல் பண்ணும்போது 6 ஸோ 90 ப்ளஸ் 5ன்றது 105 105ல் 6 எடுத்துட்டா சப்ட்ராக்ட் பண்ணால் 99 நெக்ஸ்ட்டு 800 மைனஸ் 200 டிவைடட் பை 4 ப்ளஸ் 50 இன்ட்டு 3ன்றது 150 இதை கேன்சல் பண்ணால் 50 டைம்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 950 மைனஸ் 50 ஆன்சர் 900 ஓகே இங்கே 529 ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எல்லாம் வந்து நம்ம மெமரைஸாக ஒரு லிமிட் வரைக்கும் படித்து தான் வச்சுருக்கணும் அட்லீஸ்ட் 20 ஸ்கொயர்ஸ் 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் நமக்கு படிச்சிருக்கணும் இப்போ 529ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 23 ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிறது கியூப் ரூட்டு அப்போ நம்ம கியூப் ரூட் தான் அடுத்தது கால்குலேட் பண்ணோம் கியூப் ரூட் ஆஃப் 64ன்றது 4 ப்ளஸ் 92 ஈக்குவல் டு 7 இன்ட்டு கொஷின் மார்க் அப்போ இங்கே 7xன்னு எழுதிக்கலாமா இதை ஆட் பண்ணால் 27ஓட நான் 92வை ஆட் பண்ணால் 119 ஈக்குவல் டு 7x அப்போ x இஸ் ஈக்குவல் டு 119 டிவைடட் பை 7 7ஆல் கேன்சல் பண்ணும்போது 1 டைம்ஸ் அண்ட் 7 டைம்ஸ் 17 ஓகே இப்போ இங்கே பாருங்க இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க 30% பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 ஆஃப் 5850 அப்போ இன்டூ 850ன்னு எழுதலாம் மைனஸ் 44% ஆஃப் 250 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5929 இதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது இது ஒரு 4 டிஜிட் நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 70 ஸ்கொயர் நான் டைரெக்டாக 70 கேம் போனேன் அப்படின்னா 70 ஸ்கொயரோட வேல்யூ 4900 அடுத்தது 80 ஸ்கொயரோட வேல்யூ 6400 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 75 ஸ்கொயரை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் 5 ஸ்கொயர் 25 7 வந்து நம்ம 7 இன்ட்டு 8ன்னு எழுதி 56ன்னு எழுதணும் இப்போ என்னோட இந்த வேல்யூ எங்கே வருதுன்னு பாருங்க 5929ன்றது எங்கே வரும் இந்த இடத்துல வருமா இந்த ended with 9ன்றதுனால அது என்னவா இருந்திருக்கணும் either 23ஆ இருந்திருக்கணும் இல்லை 27ஆ இருந்திருக்கணும் ஸோ 75க்கு முன்னாடினா அது 73ஆ இருந்திருக்கும் 75க்கு அப்புறமா இருந்தால் 77ஆ இருந்திருக்கும் இப்போ நம்ம இது என்ன சூஸ் பண்ணணும் 77 ஏன்னா இது இங்கே இருக்கு அப்போ எக்ஸ் பிளஸ் 77 எழுதிக்கலாமா இங்கே 5929ஓட ஸ்கொயர் ரூட் 77 இது உட்காந்து ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன்லாம் போடக்கூடாது நம்ம அதை 4 டிஜிட்டா 3 டிஜிட்டா எந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி எழுதி தான் பார்க்கணும் இப்படி தான் எழுதி பார்க்கணும் இல்லைன்னா மெமரைஸ் பண்ணிக்கலாம் நம்ம 100 வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கலாம் இப்போ 0 0 கேன்சல் இங்கே ஒரு 0 இது ஒரு 0 கேன்சல் 3 இன்ட்டு 5 15 24 25 255 மைனஸ் இங்கே இதை கேன்சல் பண்ணும்போது 250 அப்படின்றது 5 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 22 இன்ட்டு 5ன்றது 110 இந்த 77 இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ இது வந்து 255ல் 187 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னவா கிடைக்கும் நமக்கு 8 6 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 68 நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் 741 டிவைடட் பை 19 பிளஸ் 95% ஆஃப் 200 ஈக்குவல் மைனஸ் 180 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த 741 நம்ம 19ஆல் டிவைட் பண்ணுறோம் 19ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸில் நமக்கு 57 அப்படின்ற வேல்யூ வருது அடுத்தது 4 டைம்ஸ் போகும்போது அது 74 தாண்டி போயிடும் இங்கே கேன்சல் பண்ணால் நமக்கு 711 9 டைம்ஸ் ஸோ இது 39 ப்ளஸ் இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் அப்போ 190 மைனஸ் 180 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 49 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ எக்ஸோட வேல்யூ 7 Okay, again what should come in the place of a question mark
75% of 720 minus 1500 divided by 12 equal to x plus 25 into 8. இந்த 25 into 8ன்றது 200. இப்போ 12ஆல் நான் இதை கேன்சல் பண்ணும்போது 1 டைம்ஸ், அடுத்து 30னா 2 டைம்ஸ் 125ன்னு வரும். இங்கே இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். 4ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது 1 டைம் 32 அப்படின்றது 8 டைம்ஸ் 180ன்னு வரும். 180 into 3ன்றது 540. மல்டிப்ளை பண்ணால் 540 மைனஸ் 125, 200 இங்கே வந்தால் மைனஸ் 200 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 540ல் 325 நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 512. ஆன்சர் 215.